culpable homicide not amounting to murder அப்படின்னா என்னன்னு தான் நான் இன்னைக்கு சொல்ல போகிறேன். அப்படின்னா என்னென்னா, இப்போ மர்டர் வந்து டெத் சென்டென்ஸு அல்லது ஆயுள் தண்டனை அப்படின்னா ஒரு ஸ்டெப் கம்மி, அவ்வளோதாங்க. இது பார்த்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு குறையாம 10 வருஷம் கூட நீடிக்கக்கூடிய தண்டனை தான் வந்து culpable homicide not amounting to murder. சரி, இதை ஒரு சில எக்ஸாம்பிளோட நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது 2 ஃப்ரெண்ட்ஸுங்க A B 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஆர்கியூமெண்ட் நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு சடனாக ஒரு ஃபைட் வந்துடுது. ஃபைட் வந்து அவங்களோட கண்ட்ரோலே அவங்க இழந்துடுறாங்க. யார்? ஏ கண்ட்ரோல் இழந்து அவங்க வந்து பியை வந்து அடிச்சிடுறாங்க. அடித்தா இம்மிடியேட்டாக பி வந்து இறந்து போயிடுறாரு. அப்படிங்கும்போது இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு பேர் ப்ரைவேட் டிஃபென்ஸ் கிடையாது. அப்போ என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுதான் வந்து culpable homicide not amounting to murder. என்னதான் வந்து லேக் ஆஃப் ப்ரீ மெடிடேஷன், சரிங்களா? அவங்க வந்து முன்கூட்டியே இவங்க வந்து பிளான் பண்ண கிடையாது, அவங்களை கொல்லணும்னு பிளான் பண்ண கிடையாது. அதே மாதிரி டைரக்ட் இன்டென்ட் எண்ணமும் கிடையாது. இது வந்து சடனாக நடக்கிறது. அப்படின் போது இது வந்து culpable homicide not amounting to murder.